என்னால் ஊழல் லஞ்சத்தை அதிகாரத்துக்கு வந்த உடனே ஒழித்து விட முடியும். பாலியல் வன்புணர்வு கொடுமைகளை தடுத்து விட முடியும். மதுக்கடையை மூடிவிட முடியும். நீரை தேக்கி வைத்து விட முடியும். மரங்களை நட்டு வளர்த்து விட முடியும். வேளாண்மையை மீட்டுருவாக்கம் செய்துவிட முடியும். எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும். ஆனால் எவராலையும் செய்ய முடியாதது, மறுபடியும் என்னால் மலைகளை உருவாக்கவோ, என் ஆற்று மணலை உருவாக்கவோ, என் ஆறை உயிர்ப்பிக்கவோ முடியாது. ஏன்? அது இயற்கையின் அரும்பெருங்கொடை. அறிவு சமூகமே, என்னை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்களை, என் உடன் பிறந்த உறவி உடன் பிறந்தார்களே, என் தம்பி தங்கைகளை கவனியுங்கள். அறிவியல், எங்கள் அப்பா நம்மாழ்வார் கேட்கிறார், உன் அறிவியலால், உன் விஞ்ஞானத்தால் தோசை மாவை புளிக்க வைக்க முடியுமா? உன் அறிவியலால், உன் விஞ்ஞானத்தால், உன் சயின்ஸால் நீ பாலை தயிராக்க முடியுமா? முடியாது. அதை யார் செய்கிறா? இயற்கை. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், பல கோடிக்கணக்கான பூஞ்சை, பாக்டீரியா, காளான்கள் அதை செய்யுது. அது இயற்கை. அது மாதிரி இயற்கையின் அரும்பெருங்கொடை. நீ இந்த மரத்திற்கு தண்ணி ஊற்றுகிறாய், இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுகிறாய், கத்தரிக்காய்க்கு தக்காளிக்கு தண்ணி ஊற்றுகிறாய். அந்த செடியும் கொடியும் மரமும் தண்ணீரை தனக்கு உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ யாரு? ஒவ்வொரு செடி கொடி மரங்களுக்கும் வேருக்கு கீழே பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் ஒரு தொழிற்சாலை போல வைத்து வேலை செய்து, எப்படி வேலை செய்து? தன் உணவு தேவைக்கு நீரை உண்டு மரம், செடி, கொடி, நெல், பயிறு, கத்தரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி எல்லாத்துக்கும் உணவாக மாற்றி கொடுக்குது. இது இயற்கையின் அரிய படைப்பு. இதிலிருந்து இதை செய்யலாம், அதிலிருந்து அதை செய்யலாம் என்று சொல்கிறாயே, இதிலிருந்து இதை கலந்தால் தண்ணீர் உருவாகும் என்று உன்னால் சொல்ல முடியுமா? ஹைட்ரஜன் 1 விழுக்காடும் ஆக்சிஜன் 2 விழுக்காடும் கலந்தால் தண்ணீர் உருவாகுமா? H2O ஹைட்ரஜன் 2 விழுக்காடும் ஆக்சிஜன் 1 விழுக்காடும் கலந்தால் தான் தண்ணீர் உருவாகும். நீ உருவாக்கி காட்ட முடியுமா? இதோடு இதை சேர்ந்தால் ரத்தத்தை உருவாக்கிடலாம் என்று உன்னால் உருவாக்கிவிட முடியுமா? முடியாது. அதுபோலதான் இயற்கை தாயின், பூமி தாயின் மாறாக இருக்கிற மலையை உன்னால் உருவாக்க முடியாது. பூமி தாயின் இரத்த நரம்பாக இருக்கிற அந்த நதியில் படிந்திருக்கிற மணலையும் உன்னால் உருவாக்க முடியாது. அதை உருவாக்கியது யார்? மலைதான். மலையிலிருந்து, மலை மார்பில் வந்த அருவிதான் ஆறையும் மணலையும் உருவாக்கியது. அதை அள்ளி வித்து திண்டு காசாக்கி நாசமாக்கி விட்டார்கள். இதை எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி மலையை வெட்டிட்டு போவான், மண் அள்ளிக்கிட்டு போவான், நம்ம வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போவான்னு தெரியாது யாருக்கு? அன்னைக்கு இது நடக்கலை. நம்ம பாட்டன் பாரதி, நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி, காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மாகவிஞன். அந்த மகா கவிஞன் சொல்கிறான், பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோன்னு வர்றான். அன்னைக்கு அப்பவே கொள்ளையடிச்சிட்டு போகலை. அப்போ கொள்ளையடிச்சிட்டு போகலை. நெய்வேலி பழுப்புனுக்கு இல்லை, பூமி தாயின் ஈரகுலையை தோண்டி தோண்டி மணல் அல்றேன், மலையை நொறுக்கிறேன், இந்த வளங்களை அவன் கொண்டு போய் கொள்ளை கொண்டு போகலை. அப்போவே அவன் கணிக்கிறான், இந்த வேலையை இந்த அயோக்கிய பயலுக்கு செய்வாங்கன்னு.